வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். இன்னைக்கு சமுதாயத்தில் ஒருத்தர் திடீர்னு பணக்காரர் ஆயிட்டார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு எங்கேயோ புதையல் கிடைச்சிருச்சாட்டிருக்கு, லாட்ரி அடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ இந்த புதையலை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இது எந்த இடத்துல இந்த பூமியில் இருக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதற்கான சூட்சும வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய பழங்கால நூல்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ புதையல் அப்படின்னா இந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி பணத்தை கொண்டுட்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு பேங்கோ லாக்கரோ கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வீட்டில் நிறைய அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேப்பர்ல எல்லாம் கிடையாது பணம். இப்போ அன்னைக்கு தங்க காசுகளாக தான் வச்சிருப்பாங்க. இப்போ அதை என்ன பண்ணுவாங்க, திருடனுக்கு பயந்துக்கிட்டு பூமியில் அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது புதைச்சி வச்சிருவாங்க, இல்லைன்னா அடுக்கு பானையில் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது அந்த வீடு, அவர்கள் தங்கியிருந்த வீடுகள் மண்ணோடு மண்ணாகி, இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் இறந்து போனாலும் கூட அதெல்லாம் அப்படியே அந்த பூமியிலேயே மக்கி போய் காணாமல் போயிடும், யாருக்கும் தெரியாது. ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்த ஏதாவது ஒரு வேலைக்கு தோண்டும் பொழுது அந்த புதையல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கும் அது மாதிரி நிறைய இடங்கள்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நகரமே அழிந்து போன கதைகள்லாம் உண்டு. இப்போ இந்த கீழடியில் இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மீடியாக்கள்ல பார்க்குறோம். சரி, பூமியில ஒரு புதையல் எந்த அடையாளம் இருந்தால் அதற்கு அடியில இந்த புதையல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வெள்ளை பசு இல்லைன்னா காராம் பசு ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது புல்லு நிறைய முளைச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் முகர்ந்து பார்த்துட்டு சாப்பிடாது. அந்த புல்லை அந்த இடத்த விட்டு போயிடும். போயிட்டு மறுபடியும் அந்த இடத்த முகர்ந்து பார்த்துக்கிட்டே நிற்கும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லட்சுமிகரமான நல்ல அதிர்ஷ்டகரமான புதையல் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். இப்ப அதே இடத்துல எரும மாடு பில்லு மேயாம முகர்ந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு மறுபடியும் அந்த எரும மாடு முகர்ந்து பார்த்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் புதையல் இருக்கும். ஆனா அந்த புதையல் பிரச்சனைக்குரிய புதையலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலடைந்த இடிந்து போன மேட்டு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல யாருமே கொண்டு செடி வைக்காம தானா ஒரு துளசி செடியும் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாசினிங்க செடியும் முளைத்திருந்தால், இந்த 2 செடிகள், அதாவது துளசி செடியும் தொட்டாசினி செடியும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னால் அங்கே லட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை சீற்றங்கள்னால், அதாவது மழை காலமாகட்டும் வெயில் காலமாகட்டும், இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டு ஓணான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓணான்கள் கூட்டமா ஒரே இடத்துல வசிச்சது அப்படின்னால் அந்த இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டமே இல்லை, அந்த இடத்துல முள்ளுள்ள வாழை மரம், அதாவது வாழை மரத்துல முள்ளு இருக்கக்கூடிய வாழை மரம் ஒன்று உண்டு. அந்த வாழை மரம் ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முளைச்சிருந்ததுனால் கண்டிப்பாக அந்த இடத்தில் சாமி விக்கிரகங்களோ புதையலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் இந்த குளங்கள் இருக்குது இல்லையா,
குளங்கள் வந்து எல்லா குளமே பயன்பாட்டுக்கு இருக்கிறது கிடையாது. இப்போ உபயோகப்படுத்தாத குளமெல்லாம் இருக்கும். யாரும் போய் அந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதோ குளிக்கிறதோ இருக்காது. இப்போ அந்த மாதிரி உபயோகப்படுத்தாத குளத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாமரை பூ பூக்கும். இப்போ அந்த மாதிரி குளத்துல ஒரே தண்டுல 2 தாமரை மலர்கள் பூத்தால் அந்த குளத்துக்கு அடியில் தெய்வ விக்கிரகங்கள் அதே மாதிரி புதையல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய பழங்கால நூல்களில் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிய கருத்துக்கள். இன்னைக்கு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், அது தங்கமாகட்டும் மற்றபடி மற்ற உலோகங்களாக இருந்தாலும் கூட, தெய்வ விக்கிரகங்கள் இருந்தாலும் அது அரசாங்கத்துக்குத்தான் சொந்தம். அதை எடுத்து நாம் எந்த விதத்திலையும் நம்ம பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சட்டத்தின் கைதி நம்ம ஆயிடுவோம். சட்டத்துக்கு புறம்பான வேலையை என்னைக்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் நான் சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா புதையல் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.